நேற்று அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 80 கல்யாணம் பண்ணதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க வாயாலே அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க என்னங்கிறத அவங்களே பேசுவாங்க. என்னன்னு பாருங்கள். ஆமாங்க, எங்களை பச்சை பிள்ளைக்கு பொம்மை காட்டி அழைச்சிட்டு போகிறது மாதிரி அழைச்சிட்டு போனவங்க. கோயிலுக்கு போகிறோம்னா அழைச்சிக்கிட்டு போனவங்க. சரி எங்கேயே போகிறோன்னா நாங்கள் ரோட்டெல்லாம் மாறி போகிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நாங்கள் இப்படியே போய் அப்படியே போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் அக்காவுக்கு சொன்னீங்களாமான்னு, அக்காலாம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் வரல, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சரின்னுட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கோயிலில் நிற்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு, ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அவங்க அப்படி வந்துருக்காங்க, நாங்கள் இப்படி வந்தோம் அப்படின்ட்டாங்க. என்ன இது அப்படின்னு பார்த்தா வண்டியில் சாமான்லாம் கொண்டுகிட்டு வந்துருக்காங்க. அங்கே பல வகை சிறுவரிசையெல்லாம் புடவைகள்லாம் கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. வீட்டில் சாமி கும்பிடையில் சொன்னேன், என் பிள்ளை எனக்கு வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொன்னாங்க சாமி கும்பிடையில். அப்புறம் பார்த்தா இங்கே வந்து பார்த்தாதான் கல்யாணம்னே தெரியுது. எங்கள் மாமா பொண்ணு ஒன்று வந்துச்சு மெட்ராஸிலேருந்து. அந்த பொண்ணு வந்து என்ன பொண்ணு மாப்பிள்ளை இப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. அதுக்கு பிற்பாடுனா என்ன பொண்ணு மாப்பிள்ளையா என்ன அப்படின்னு கேட்டால் பரிசையெல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக செஞ்சாங்கங்க, கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க, சொந்தம் சொல்லி எல்லோரும் வந்திருந்தாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு பொண்ணு பேர பிள்ளை, பொண்ணு பேத்தி, பேரன், என் பேரனுவன் எல்லாம் பார்த்தா பந்தலே நிறைஞ்சிருந்தது, கோயிலே நிறைஞ்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்காதது இது. நான் எனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருந்தால் கூட அது மாதிரி செய்யாது. என் பேர மக்கள், என் மருமகன் இல்லை எனக்கு, எல்லாமே 3 பசங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மருமகன்னு சொல்ல மாட்டேன். 3 பசங்க மாதிரி தான் எனக்கு. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக செஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. தாங்க முடியாத சந்தோஷம் எனக்கு, இப்போயும் மறக்க முடியாத சந்தோஷம் எனக்கு. அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத நீங்களும் மனசார சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னமும் சந்தோஷமாக இருக்கும். எல்லா பேர மக்களும் அமோகமாக இருக்கணும். நீண்ட நாளைக்கு சகல செல்வம் பெற்று 100 ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு அமோகமாக இருக்கணும். இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன். அம்மா அப்பாவுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு கொண்டாந்து இப்போ தங்கச்சி வீட்டில் வாங்க விட்டுட்டு நேற்று வந்துட்டு நான் இன்றைக்கி தான் கிளம்புறேன். அம்மா அப்பாலாம் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. பாய்.